இப்போ உங்களுடைய மூச்சு எந்த பக்கம் ஓடுது? இந்த பக்கமா இல்லை இந்த பக்கமா? எப்பயுமே நமக்கு ஏதோ ஒரு பக்கம்தான் மூச்சு அதிகப்படியாக போயிட்டு வந்துடும். அப்படி இரண்டு புறமும் போயிட்டு வர மூச்சை நம்ம அவ்வப்போது கவனிச்சோன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நாம் விடக்கூடிய மூச்சுக்கும் மனதுக்கும் உள்ள ஒற்றுமை நமக்கு புரிய வரும். நம்மளுடைய மனமானது வேகமாக இயங்கும் போது, அதாவது எண்ண அலைகள் அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய மூச்சுமே வேகமாக போயிட்டு வரும். நம்மளுடைய மனமானது அமைதியாக இருக்கும்போது, அதாவது எண்ண அலைகள் மிக குறைவாக இருக்கும்போது நாம் விடக்கூடிய மூச்சுமே மிக குறைவாக போயிட்டு வரும். நம்மளுடைய மூச்சை நம்மளால் அடக்க தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய மனதை ரொம்ப சுலபமாக அடக்கிடலாம். அதற்கு ரொம்ப எளிமையான வழி தவம் செய்வது. நம்ம அவ்வப்போது தவம் செய்யும்போது என்ன நடக்கும்னா, இயல்பாகவே நம்மளுடைய மனமானது அமைதியாக ஆரம்பிக்கும். நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் குறையும். அப்படி குறையும் போது நம்மளுடைய மூச்சு காற்று போயிட்டு வரதுமே குறைய ஆரம்பிக்கும். தவத்துடைய அட்வான்ஸ் நிலை சமாதி நிலை, ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜ். இந்த நிலையில் என்ன நடக்கும்னா, நம்மளுடைய மெட்டபாலிசம் ரொம்பவே குறைவாக இருக்கும். ஹார்ட் பீட்லேருந்து நம்ம விடக்கூடிய மூச்சுலேருந்து அனைத்துமே மிக குறைவாக இருக்கும். இந்த நிலையில் நம்ம மனமானது முற்றிலும் அடங்கி இருக்கும். இந்த உயர்ந்த நிலையான சமாதி நிலையில் நம்மளால் இருக்க முடிஞ்சதுன்னா இந்த பிரபஞ்சம் மற்றும் நம் கடவுளர்களுடைய நேரடி தொடர்பு நமக்கு கிடைக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது சும்மா இருத்தல், தவம் செய்.